மூன்றாவது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரதமர் மோடி அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்ன, அதற்கு எதிர்வியூகமாக காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது போன்ற விவரங்களை நேரலையாக வாரணாசியிலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசவிருக்கிறோம். நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ அங்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரச்சார வியூகமும் அதற்கு எதிராக காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கக்கூடிய அந்த பிரச்சார வியூகமும் என்னவாக இருக்கிறது? எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு பாஜக தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள்? காங்கிரசினுடைய எதிர் வியூகமாக என்னென்ன விஷயங்கள் அங்கு முன்னெடுக்கப்படுகின்றன? நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு நாட்டினுடைய தேர்தல் நடைமுறைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்குன்னு செய்தி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நிலையில தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில நாம தற்போது இருக்கிறோம். நாம தற்போது இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கங்கை கரையில் தான் இருக்கிறோம். வாரணாசி காசி கோயில் கங்கை கரையில தான் இருக்கிறோம். இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா தற்போது மூன்றாவது முறையாக நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதியில நிற்கிறாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக நரேந்திர மோடி அவர்கள் நின்னாலும் காங்கிரஸ் சமாஜ்வாடி பார்ட்டி கூட்டணியில இருக்காங்க. அதுல சஞ்சய் அப்படின்னு சொல்றவர் காங்கிரஸ் சார்பா இந்த இடத்துல போட்டியிடுறாரு. அதே போன்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியாக ஒரு மும்முனை போட்டி இருப்பதை நம்மால இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனா பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் வாரணாசியில பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம தேர்ந்தெடுக்க போறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமரையும் நம்ம இங்க தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரணாசி தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 13,000 கோடி அளவுக்கான திட்டங்களை பிரதமர் மோடி அவங்க இனாகிரேட் பண்ணிருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அனைத்து வசதிகள் செய்ய கொடுத்துருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த கங்கை கரை பகுதியிலையும் பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டுவாரு, பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த பாஜகவினுடைய பெரிய பிரச்சாரமாக இந்த பகுதியில் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி கட்சி காங்கிரசினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரிய அளவிலான வளர்ச்சிகள் இல்ல. இது பாரத பிரதமராக நிற்கக்கூடிய பிரதமர் அவர்களை நீங்க தோற்கடித்தாதான் மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைக்க முடியறத நம்மளால பார்க்க முடிகிறது. அபிநயா, வாரணாசி தொகுதியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்கும் என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். தொடர்ந்து